அனைவருக்கும் வணக்கம். சமக் தரிசனம். அருங்கலச்செப்பு என்ற நூலிலே இருந்து நாம் நல்லொழுக்கம் என்கின்ற பகுதியினை பார்த்து வருகிறோம். இல்லற நெறி குறித்த கருத்துக்களை நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே நல்லொழுக்கத்திலே முதலிலே 5 அணுவிரதங்கள் பற்றி கூறப்பட்டது. அந்த 5 அணுவிரதங்களுடைய மேன்மையினை சுட்டிக்காட்டுவதற்காக கதைகள் கூறப்பட்டிருப்பதை சென்ற பதிவிலே பார்த்தோம். கொல்லாமை, பொய்யாமை மற்றும் திருடாமை அல்லது கல்லாமை என்கின்ற அந்த 3 அணுவிரதத்தை அனுசரிப்பதால் என்னென்ன பலன்கள் உண்டாயின என்பது குறித்த கதைகளை, உதாரண கதைகளை நாம் பார்த்தோம். இதற்கு அடுத்ததாக நமக்கு கூறப்படுவது காமமின்மை என்பதற்கான நீலி என்கின்ற பெண், அவளுடைய கதையினை இதிலே கூறுகிறார். நீலி என்கின்ற பெண்ணுடைய கதையில லாட தேசம் என்கின்ற நாடு, அதில் பிரகுகச்சம் என்ற ஒரு நகர், அதனுடைய அரசனாக இருப்பவன் வசுபாலன். அந்த நகரிலே ஜினதத்தன் என்கின்ற ஒரு வணிகன் இருந்து வந்தான், பெருவணிகனாக இருந்து வந்தான். ஜனதத்த என்பது அவருடைய மனைவியினுடைய பெயர். மகள் நீலி என்கின்ற பெயரை உடையவர். அவள் மிகவும் அழகான பெண்ணாக, பருவமடைந்த பெண்ணாக இருந்து வருகிறாள். இவர்கள் சமண அறத்தை முறையாக பின்பற்றுகின்ற குடும்பமாக இவருடைய குடும்பம் இருந்து வருகிறது. அப்போது அதே நகரில் சாகரதத்தன் என்ற ஒரு இளைஞன் இருந்து வந்தான். அவனுடைய குடும்பம் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள், புத்தரை பின்பற்றக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவன். அவன் ஒரு முறை ஒரு கோயில் விழாக்களிலே அல்லது அந்த ஊரிலே நடைபெறுகின்ற பெரு விழாக்களிலே நீலியை பார்த்து அவளுடைய அழகினை கண்டு அவள் மீது ஆசை கொண்டு விடுகிறான். அவ்வாறு ஆசைப்பட்டவன் அவனுடைய குடும்பத்தில் போயிட்டு, இந்த மாதிரி நான் இந்த நீலியை மணந்து கொள்ள வேண்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு திருமணம் செய்து வைங்கன்னு அவங்க பெற்றோர்கிட்ட சொல்கிறான். இப்போ அவங்க பெற்றோர்கள் என்னன்றாங்க, அவங்க தீவிரமாக சமண பக்தர்கள், சமணத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அதனால் நம்ம போய் அவங்கக்கிட்ட கேட்டால் அது அவங்க சம்மதம் தெரிவிக்க மாட்டார்கள், அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த சாகரதத்தன் எனக்கு அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவன் வற்புறுத்தி சொல்கிறான். அதனால் என்ன செய்கிறாங்க, இவர்களே ஜெயின மதத்தை சார்ந்தவர்கள் போல ஒரு நாடகம் நடத்தி அந்த வீட்டில் போய் பெண் கேட்கிறார்கள். அவர்களும் அதை பார்த்து விட்டு அவங்களுக்கு, இவங்களும் வணிகர்களாக இருப்பதனால் அவங்களுக்கும் பெண் கொடுத்து விடுகிறார்கள். அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியுது, நீலிக்கு இவர்கள் சமண மதத்தை சார்ந்தவர்கள் இல்லை, பௌத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து விடுகிறது. இருந்தாலும் என்ன செய்வது, திருமணம் ஆகிவிட்டது. திருமணமான பிறகு அதை என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறார், அந்த குடும்பத்திலே இருக்கிறார். ஆனாலும் அவள் சமண நெறிகளிலே சிறந்து விளங்குகிறார். அதைத்தான் நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சமணராகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த குடும்பத்தினர் பௌத்தர்களாக இருக்கிறார். அவ்வாறு இருக்கின்ற அந்த சமயத்தில் அந்த குடும்பத்தில் பௌத்த முனிவர்கள் வருகை தருகிறார்கள். அவங்க பௌத்த முனிவர்கள் வந்தால், இவங்களும் வணிகர் குடும்பன்றதால அவங்களுக்கு முறையாக கூப்பிட்டு உணவு அளித்து அவர்களை மகிழ்விப்பது அல்லது அவர்களுக்கு சேவை செய்வது அந்த குடும்பத்தினுடைய வழக்கமாக இருந்தது. அதன்படி அந்த பௌத்த முனிகளுக்கு உணவிட வேண்டும் என்று அந்த குடும்ப தலைவன், அந்த சாகரதத்தினுடைய தந்தையார் கூறுகிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பௌத்த முனிகள்லாம் மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள், அவங்க தெரியும், நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவங்க செருப்பு அணிவார்கள், அதற்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. செருப்பை அணிவார், குடை ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு கைத்தடி கூட அவங்களிடம் இருக்கும். அந்த பொருள்களை அவர்கள் வைத்து கொண்டிருப்பார்கள். அதாவது ஆசை துறந்தவர்கள், துறவிகள் என்று சொன்னாலும் கூட இந்த பொருள்களெல்லாம் அவர்களிடம் இருக்கும். அதே நேரத்தில் அவங்க அசைவம் சாப்பிடுபவர்கள், மாமிச உணவை சாப்பிடுபவர்கள். அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ மாமிசம் சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கணும், நீ சாப்பிடாட்டி போகிற, சமைச்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீலி நம்ம எப்படி போய் மாமிசம் சமைக்க முடியும், அது சரியான இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவள் முடியாதுன்னு சொல்கிறான். அவங்களால வற்புறுத்துறாங்க, நீ செய்து ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு. அப்போ என்ன செய்கிறா, அவங்க பார்க்கும்போது அந்த துறவிகள்லாம் வந்தாங்களா, அவங்க வீட்டுக்கு வெளியே
செருப்பு விட்டு வச்சுருக்காங்க. அந்த செருப்பு வந்து தோலினால் செய்யப்பட்ட செருப்பு. அப்போ என்ன நினைக்கிறேன், இந்த தோலும் வந்து ஒரு உயிரினத்திலேருந்து எடுக்கப்பட்டது தானே, இன்றைக்கி அதுக்கு உயிர் இல்லைன்னா கூட இதுவும் ஒரு மாமிசம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பு ஒரு செருப்பை மட்டும் எடுத்துகிட்டு போய் அந்த பிக்குகளுடைய செருப்பில் ஒரு செருப்பை எடுத்துகிட்டு போய் அதை துண்டு துண்டாக அந்த வாரெல்லாம் தனியாக கட் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி அதை வைத்து ஏதோ ஒரு சமைச்சு விடுகிறான். அந்த குழம்பு போல் சமைச்சு அவங்களுக்கு அதை பரிமாறிடுறாங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இந்த இதை சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டில் ஒன்றும் வித்தியாசம் தெரியல. அவங்க சாப்பிட்றாங்க. புத்த பிக்குகள்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவ்வாறு அவங்க அந்த சிரம பரிகாரம் செய்து கொண்டு இருக்கிற சமயத்தில் அந்த புத்த பிக்குகளுக்கெல்லாம் வயிற்று வலி அதிகமாகிடுச்சு. ஏன்னா இது அந்த வார் இல்லையா, அந்த வார் போய் செரிக்க போகிறதில்ல, அது செரிக்காது. அதனால் அந்த இடத்துல அவங்க வயிற்று வலி அதிகமாகிடுச்சு. எல்லாருமே அவங்க அவசப்படுறாங்க. அப்புறம் திரும்பி வந்து வெளியே ஓடி வந்து வாமிட் எடுத்துடுறாங்க. அந்த வாமிட் எடுக்கும்போது பார்த்தா அதில் துண்டு துண்டாக இந்த மாதிரி இருக்குது. இது என்னென்னா இது மாமிசம் தான் அப்படின்றா இவன். என்ன மாமிசம்னா, நான் வந்து உயிரோடு இருக்கிறதெல்லாம் சமைக்க முடியாது, நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தாலும் இறைச்சி வந்து பசுமையான இறைச்சியாக இருந்தால் எனக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது, அதை செய்வதற்கு என் மனதும் ஒப்புக்கொள்ளாது. அதனால் எப்போவோ இறந்து போன ஒரு மிருகத்தோட இதுதான் தோல் தானே இந்த வாறு, அதனால் அதையும் இறைச்சி நினச்சிக்கிங்க, அதை நான் சமைச்சிட்டேன்னு சொல்கிறேன். அப்போ அந்த புத்த பிக்குகளுக்கெல்லாம் கடுமையான கோபம் வந்துடுகிறது. அவங்க ஒரு செருப்பை பார்த்தா காணாங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, கோவப்பட்டுன்னு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க, நான் தான் சமைக்க மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் வந்து செய்யணும், நான் என்ன செய்ய முடியும்னு நீலி திருப்பி சொல்கிறான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இவ அடங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவள் மீது அவதூறு பரப்பி விடுகிறார்கள். இவங்க வந்து வேற ஆண்களோடு இவங்களுக்கு தொடர்பு இருக்கிறது, இந்த குடும்பத்தினுடைய இதையே கெடுக்க வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஊர் ஃபுல்லாக இந்த மாதிரி பரப்பிடுறாங்க. இந்த செய்தி அவள் காதுக்கு வந்து சேர்ந்துருது. என்னன்னு சொன்னால், நீ அதெல்லாம் செய்ததில்லை, அதனால் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னு அந்த குடும்பத்துலேயும் சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வந்துடுச்சு, அதனால் இது வந்து இந்த கெட்ட பேர் நீங்கிற வரைக்கும் நான் உபவாசம் இருப்பேன் என்று சொல்லி அவள் உபவாசம் இருக்கிறான். அவங்களும் சொல்லி பார்க்குறாங்க, நடக்கலை. நான் உபவாசம் தான் இருப்பேன், என் மேலே இந்த கெட்ட பேர் நீங்கிற வரைக்கும் நான் உணவு உட்கொள்ள மாட்டேன், உபவாசம் தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அவள் உபவாசம் தொடர்ந்து செய்திருக்கும்போது அங்கே ஒரு தேவதை, சுபதேவதையான தோன்றுகிறது. தோன்றி என்ன சொல்லுது, இந்த மாதிரி அவகிட்ட கேட்கும்போது, எனக்கு இந்த பழி போனால் ஒழிய நான் உண்ண மாட்டேன்னா அந்த தேவதைகிட்ட சொல்லிடுறாங்க. சரி, அப்படியா, நான் வந்து அதுக்கான ஒரு தந்திரம் செய்கிறேன், நீ என்ன செய்கிற, நாளைக்கு காலையில் வழக்கமாக அந்த நகரத்தை சுற்றி மதில் செவர் இருக்கும், அதற்கு பிரதான கதவுகள் இருக்கும், பெரிய கதவுகள்லாம் நம்ம சினிமா படத்தெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அது மாதிரி பெரிய கதவுகள் இருக்கும். இரவான அந்த கதவை அடைச்சிருவாங்க, ஜனங்கள்லாம் உள்ளே வந்துடுவாங்க, கதவை அடைச்சிருவாங்க. அதன் பிறகு பகலான அந்த கதவை திறந்துடுவாங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வெளியே போய் வாணிகம் செய்வதோ மற்ற வேலைகளை செய்வதோ அந்த மாதிரி வேலைகளெல்லாம் செய்வதற்கு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. இதுதான் அங்கே நடைமுறை. நாளைக்கு காலையில் என்ன ஆகுன்னா, அந்த கதவை தாப்பால் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த நான் வந்து மந்திரம் போட்டு அந்த தாப்பால் திறக்க முடியாத மாதிரி பண்ணிவிடுவேன். அதன் பிறகு யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது, கதவு திறக்காது அப்படின்னு சொல்லிடுவேன். நீ போய் அங்கே கால் வச்சேன்னா அந்த கதவு திறக்கும், அப்போ உன்னுடைய புனிதத்தன்மையை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், நான் இந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்கிறேன். அதே போல் அடுத்த நாள் அந்த தாழ்பாலை திறந்தாலும் கூட கதவை திறக்க முடியல அவங்களால. மிகப்பெரிய கதவாக இருக்கும், அந்த கதவை திறக்க முடியல, ஜனங்கள்லாம் வெளியே போக முடியாமல் நிற்கிறாங்க. இந்த விஷயம் அரசருக்கு போய் சேர்ந்து விடுது. அப்போ அரசர் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு யார் யார் முடியுமோ அவங்களாம் தரங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை வச்சு திறக்கிறாங்க. 10 பேராக சேர்ந்து செய்கிறாங்க. யானைகளை விட்டு முட்டி பார்க்குறாங்க, எதுவும் அந்த கதவை திறக்கலை. அப்போது நீலி அந்த இடத்துக்கு போன உடனே அந்த கதவாண்ட போயிட்டு இவன் காலை எடுத்து அந்த வாசப்படியில் வச்ச உடனே லேசாக கையால் தள்ளின உடனே அந்த கதவு திறந்துக்குது. அப்போ அரசர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன இந்த மாதிரிலாம், என்ன விஷயம் சொல்லுங்க. அப்போ நீலி இந்த விஷயத்த சொல்கிறேன், என்மேலும் இந்த மாதிரி தவறான இது சொன்னாங்க, அதனால தான் ஒரு தேவதை வந்து இந்த மாதிரி என்னை சொல்லிவிட்டு போயிருக்கு, என்னுடைய தூய தன்மையை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அரசர் அவங்கள கூப்பிட்டு அவங்க குடும்பத்தினரை வந்து வான் பண்ணி இந்த மாதிரி பழி சொல்லுறது, தவறான பழி சொல்லை சொல்லக்கூடாது என்று அவங்க சொல்கிறாங்க. அதாவது அவள் காமமின்மை என்று ஏன் இதில் சொல்கிறாங்கன்னா,
அவள் மீது அந்த மாதிரி குற்றங்கள் இருந்த போதிலும் கூட அவர் யாரும் பிற ஆண்களுடன் எந்த தொடர்பும் வைத்து கொள்ளவில்லை. அவள் வந்து அந்த தூய்மையாக தன்னுடைய தூய்மைத்தன்மையை காப்பாற்றி கொண்டால். அதனால் அந்த காமம் இல்லாமல் இருந்தால் அந்த நீலியினுடைய கால்பட்டு அந்த கதவு திறந்தது என்று இதிலே நமக்கு இந்த உதாரண கதையிலே கூறுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக பற்றின்மை, அதாவது பிறர் பொருளை விரும்பாமல் இருக்க. அதற்கு ஜெயக்குமாரன் என்ற அரசகுமாரனுடைய கதை கூறப்படுகிறது. குரு ஜாங்காள தேசத்திலே அஸ்தினாபுரம் அதனுடைய தலைநகரம். அங்கே குருவம்சத்தைச் சேர்ந்த சோமபிரபன் என்ற அரசன் இருக்கிறார். அவனுடைய மகன் ஜெயக்குமாரன் இருக்கிறார். அந்த ஜெயக்குமாரனுடைய மனைவியினுடைய பெயர் சுலோச்சனை. அவங்க 2 பேரும் ஜெயக்குமாரனும் சுலோச்சனையும் பூர்வபாவத்திலே அவங்க வந்து வித்யாதரர்களாக பிறந்து அங்கு அந்த வித்தைகளை தெரிந்த அந்த மரபிலே வாழ்ந்து வந்தவர்கள். அந்த முற்பெருனுடைய ஞாபகம் வருது. அவங்க பழைய வந்து ஹிரண்யவர்மனாகவும் பிரபாவதியாகவும் அவர்கள் பிறந்திருந்தார்கள். அப்போது என்னென்ன வித்தைகள் அவர்களுக்கு தெரிந்ததோ எல்லாம் அவர்களுக்கு இப்போது ஞாபகம் வந்துவிட்டது. அதனால் அதை வைத்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, பலவிதமான க்ஷேத்திரங்களுக்கு சென்று அருக பகவானை வணங்கி வருகிறாள். மேருமலை போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்கள் தீர்த்த யாத்திரை போல சென்று அங்கு வழிபட்டு வருவதை அவர்களை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி மேன்மையான ஒரு பிறவியாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையிலே சௌதர்மேந்திரனுடைய அறையிலே அவனுடைய அரசவையில் பொருள்பற்று அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதவன் அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜெயக்குமாரனை சொல்லலாம் என்று அங்கு விவாதிக்கப்படுகிறது. அது எப்படி பிறருடைய பொருளில் போய் பற்று இல்லாமல் இப்போ ஒரு அரசகுமாரன் அவன் வந்து அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லையா, அதுக்கு உதாரண புருஷ அளவுக்கு ஒரு அரசகுமாரன் இருப்பான் அப்படின்னு சொல்லி ரவி பிரபன் என்ற ஒரு தேவன், அந்த சௌதர கல்பத்தில் இருக்கிற தேவன் என்ன சொல்கிறான். சொல்லிட்டு என்ன சொல்கிறான், நான் அவனை போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வரேன், அவனை சோதித்து பார்த்து அவன் உண்மையிலே பொருள் பற்று இல்லாதவனா என்பதை தெரிந்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவன் கிளம்பி போகிறான். போகும்போது ஒரு அழகிய பெண் வடிவம், அவங்களுக்கு தான் ரித்தி இருக்கு இல்லையா, 8 வகையான ரித்திகளை கொண்டு எந்த உருவம் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் அழகான பெண் உருவத்தை எடுத்துக்கொண்டு ஜெயக்குமாரனிடம் சென்று அவன் மீது நான் சென்ற பவத்திலே உனக்கு நான் பல பிறவிகளுக்கு முன்னால் உன்னுடைய மனைவியாக இருந்தேன், அவன் இப்போ எனக்கு ஞாபகம் வந்திருக்கு, அதனால் நீ என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று அவனிடம் சென்று கேட்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், இல்லை எனக்கு வந்து சுலோச்சனை தான் ஒரே மனைவி, நான் வேறு யாரையும் நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை என்று சொல்கிறார். என்றாலும் கூட பலவிதமான சேஷ்டைகள் எல்லாம் இந்த ரவி பிரபன் என்ற அந்த பின் உருவத்தில் இருக்கிற தேவன் செய்து அவனை கட்டி அணைத்தெல்லாம் அவனுக்கு ஆசையை மூட்டி பார்க்கிறான். அதே போல் அவன் என்ன சொல்கிறான்னா, பாரு நான் எவ்வளவு நகைகளை போட்டு கொண்டிருக்கிறேன், பொன் நகைகள் எவ்வளவு இருக்குது, இது போன்ற பலவிதமான நகைகள் என்னிடம் இருக்கின்றன, மிகவும் செல்வம் வாய்ந்த குடும்பம் என்னுடைய குடும்பம், நீ என்னை கல்யாணம் பண்ணிங்கன்னா எல்லா செல்வமும் உனக்கு வந்து சேரும், நானும் உனக்கு வந்து சேருவேன் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுகிறார். என்றாலும் ஜெயக்குமாரன் அதற்கு நான் அந்தக்கெல்லாம் எனக்கு சம்மதம் இல்லை என்று உறுதியாக இருந்து விடுகிறார். அதன் பிறகு அந்த ரவி பிரபன் உண்மையை உணர்ந்து கொண்டு தன்னுடைய சுய உருவத்தை காண்பித்து, இந்த மாதிரி அங்கே இந்திரன் அவருடைய அவையில் சொன்னாங்க, நான் அதை சோதிக்க எண்ணி தான் இங்கே வந்தேன், உண்மையிலே நீ பிறர் பொருளுக்கு ஆசை இல்லாத ஒரு மனிதன் தான் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி அவனை புகழ்ந்து விட்டு அவன் தன்னுடைய கல்பத்துக்கு சென்று விடுகிறான். அதுபோல் இந்த பற்று இன்மை, அதாவது பிறர் பொருள் விரும்பாமல் இருத்தல் என்பதற்கான ஒரு காரணமாக இதை ஒரு உதாரண கதையாக இதை கூறுவதை நான் பார்க்கிறேன். இந்த மாதிரி 5 கதைகள் கூறப்பட்டு, இப்போ இதே 5 கதைகளும் ரத்னகண்ட சிராவச்சாரத்தினுடைய காதையிலும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது வந்து மூல நூலில் இருக்கிறதால தான் இந்த கதைகளை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. மாதங்கோ தனதேவ வாரிஷேன சத பரஹ நீலி ஜயச சம்பிராப்தா பூஜாதிசயம் உத்தமம். பூஜாதிசயம் உத்தமம், இவரெல்லாம் பூஜிக்க தகுந்த அளவிலே உத்தமமான நபர்களாக இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். மாதங்கன் என்று அங்கே நமக்கு வந்து இதில் தமிழில் அந்த அருங்கலைச்செப்பில் வரும்பொழுது அது பெயர் கொஞ்சம் யமபாலனாக இருக்கிறான், அது நம்ம பார்த்தோம். ஆனால் அதே கதை தான், இது மாதங்கன் என்று பெயர். மற்ற பெயர்லாம் அதே தான் இருக்குது பாருங்கள். தனதேவன், வாரிஷேன முனிவர், நீலி, அந்த ஜெயன் சொல்லக்கூடிய
கடைசியில் நம்ம பார்த்த அந்த கதை. இப்போ இந்த 5 கதைகளும் அகிம்சா அனுவிரதத்துக்கு மாதங்கன், சத்திய அனுவிரதத்துக்கு தனதேவன், அசௌரியன்னா திருடு, அசௌரிய அனுவிரத, சௌரிய என்றால் திருடு, அசௌரிய என்றால் திருடாமை, அசௌரிய அனுவிரதத்துக்கு வாரிசேனன், பிரம்மச்சாரிய அனுவிரதத்துக்கு நீலி, பரிகிரக பரிமாண அதாவது பரிகிரகங்களை அளவு செய்து கொள்ளுதல் அந்த விரதத்திற்கு ஜெயக்குமாரன் ஆகிய கதைகள் சான்றாக இருக்கின்றன என்று இதிலே நமக்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இப்போ இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விரதங்களை கடைபிடிக்காமல் இருந்தவர்கள், இதற்கு எதிராக நடந்து கொண்டவர்கள், இந்த அணுவிரதத்தை அந்த அணுவிரத விஷயங்களுக்கு எதிராக நடந்து கொண்டவர்கள் என்ன தீமையை அடைந்தார்கள் என்பதாக ஒரு 5 கதைகள் கூறப்பட்டிருக்கின்றன. அதனை 81வது குறட்பாவிலே நமக்கு அருங்கலைச்செப்பு ஆசிரியர் தேவர் பெருமான் கூறுகிறார். தனஸ்ரீ சத்தியந்தாபதன் காப்பான் நனைதாடி வெண்ணெய் உரை. இதிலே கொலை என்பதற்கு தனஸ்ரீ என்ற பெண்ணுடைய கதை, அகிம்சை அல்லது ஹிம்சை, அகிம்சை இல்லாமல் இருத்தல், அதுதான கொலை என்பது. அதற்கு தனஸ்ரீனுடைய கதை. பொய் சொல்வதை அதனால் என்ன தீமை நேர்ந்தது என்பதற்கு சத்தியகோடனுடைய கதை. களவு செய்தால் என்ன தீமை என்பதற்கு உரி தாபதன் என்ற ஒரு கதை. காமம், அந்த காமத்தினுடைய மிகுந்த காமத்தை உடையதாக இருந்ததால் எவ்வாறு இழிவான இடத்துக்கு சென்றான் ஒருவன் என்பதை காண்பிப்பதற்காக தலவரன் என்பவனுடைய கதை. அதே போல மிகு பொருள் விருப்பத்திற்கு தாடி வெண்ணெய்க்காரன் என்ற கதை. சிலது கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள், இருந்தாலும் இதில் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ இந்த 5 கதைகள் கூறப்பட்டிருக்கின்றன. இதில் ஹிம்சையினால் வரக்கூடிய தொல்லை அல்லது இழிவு அது குறித்து தனஸ்ரீ என்பவருடைய கதை கூறப்பட்டிருக்கிறது. இங்கு லாட தேசம், அந்த லாட தேசத்தில் குருகச்சம் என்ற ஒரு நகர், அதனுடைய அரசன் தனபாலன் என்பவன். அந்த நகரத்திலே வணிகனாக இருப்பவர்கள் குணபாலன், அவனுடைய மனைவி தனஸ்ரீ, அவர்களுக்கு ஒரு மகன் குணபாலன் என்று, மகள் சுந்தரி என்று. இவங்க ரெண்டு பேரும் 4 பேருமாக அந்த குடும்பத்திலே வசித்து வருகிறார்கள். இதில் திடீரென்று அந்த தனபாலன் என்ற அந்த வணிகன் இறந்து விடுகிறான். தனஸ்ரீ விதவையாகி விடுகிறான். அவ்வாறு விதவையான பிறகும் அந்த தனஸ்ரீக்கு வேறு ஒரு குண்டலன் என்கின்ற அவர்கள் அருகாமையிலே வசித்த, அந்த குடும்பத்துக்கு அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்த, உதவி செய்து கொண்டிருந்த வேறு ஒரு வாலிபன் மீது அவளுக்கு ஆசை வந்து விடுகிறது. அவனோடு தகாத தொடர்பு அவள் கொண்டு விடுகிறார். இப்போ இது அவங்க மகன் மகள் 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேருக்கும் அது தெரிய வருது. தெரிய வரும்போது இவங்க வந்து அதை கண்டிக்கலை. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அசிங்கமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த உண்மை தெரிஞ்சிட்டதால என்ன செய்யணும், இவன் நினைக்கிற தனஸ்ரீ என்ன செய்கிறான்னா, குண்டலன் என்ற தன்னுடைய அந்த கூட இருக்கிற அந்த தொடர்பில் இருக்கிறவனோட கூப்பிட்டு, இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லபடியாக இருக்க முடியாது, அதனால் இவனை நம்ம கொலை செய்திடலாம். வழக்கமாக இவன் ஆடு மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு மேய்க்கிறதுக்காக மலை அடிவாரத்துக்கு போவான். அந்த மாதிரி நாளைக்கு அவன் போகும்போது அங்கே வச்சு அவனை கொலை பண்ணிவிடு அப்படின்னு இவன் சொல்கிறான், தனஸ்ரீ என்பவள் சொல்கிறான். இவன் இவ்வாறு சொல்லி கொண்டு இருப்பதனை அந்த சுந்தரி அவளுடைய மகள் கேட்டுடுறா. அவள் காதில் விழுந்துருது. அவளுக்கு ஒற்று கேட்கல. அங்கே பக்கத்தில் இருக்கிற அவன் மறைவாக இருந்து பேசுகிறதா இவங்க நினச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே சிவத்துக்கு அந்தாண்ட பக்கம் இருந்த சுந்தரிக்கு அது கேட்டு விடுகிறது. அதனால் அவள் என்ன சொல்கிறா, குணபாலன் தன்னுடைய அண்ணனிடம் இந்த மாதிரி உன்னை கொலை செய்வதற்கு திட்டம் போட்டிருக்காங்க குண்டலன் மூலமாக அப்படின்னு சொல்லி இவன் அதை தெரிஞ்சுக்கிட்டதால உஷாராயிடுறான். அதே போல் அவன் ஆடுகளை ஓட்டி கொண்டு அங்கே மேய்க்கிறதுக்கு போகிறான். அங்கே போகிற இடத்துல இவன் வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல இவன் தூங்குற மாதிரி ஒரு போர்வையை ஒரு பெரிய கட்டையாக நீட்டாக போட்டு ஒரு ஆள் படுத்திருக்கிற மாதிரி போட்டு அது மேலே போத்தி விட்டுட்டு இவன் தூங்குற மாதிரி ஒரு செட்டப் செய்துட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்போ அந்த குண்டலன் அவனை தேடிட்டு அங்கே வர்றவன், இவன் தான் கட்டிட்டு இந்த போர்வை தானே இவன் எடுத்துகிட்டு வந்துருந்தான், அதனால் இவன் தான் இருக்கும், இவன் தான் படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான் போலதுன்ட்டு அவன் கத்தியை எடுத்துகிட்டு ஓங்கி அவன் கழுத்து பக்கமாக இருக்கிறதுன்னு நினச்சிட்டு அந்த இடத்துல வெட்டிடுறான். அது வெறும் மரத்து மேலே தான் போய் படுது. உடனே இந்த மறைவில் இருந்த ஓடி வந்த அந்த குணபாலன் என்ன செய்கிறான், குண்டலனிடமிருந்து அந்த கத்தியை பிடுங்கி அந்த குண்டலனை கொண்டு விடுகிறான். குண்டலனை கொண்டுட்டான்.
அந்த ரத்தம் தோய்ந்த அந்த கத்தியோட வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் தனஸ்ரீ பார்த்துட்டு, இது என்ன கத்தியோடு வந்திருக்கிற, எங்கே அந்த குண்டலன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த கத்தியை கேளு அப்படின்னு சொல்கிறான். இந்த கத்திக்கு தான் அதுக்கு தெரியும், என்ன கேட்காதுன்ட்டு வேகமாக போயிடுறான். உடனே இவளுக்கு தெரிஞ்சிருது இவன் கொண்டுட்டான்ட்டு. அவன் பின்னாடியே போய் அந்த கத்தியை வாங்கி தன்னுடைய மகன் என்றும் பாராமல் குணபாலனை இவள் கொண்டு விடுகிறாள். தன்னுடைய மகனையே கொண்டுடுறான். இதை பார்த்துட்டு இருந்தா சுந்தரி என்ன பண்ணுறா, பக்கத்தில் ஒரு உலக்கை இருந்துச்சு, அந்த உலக்கையால் அவங்க அம்மாக்காரையே தாக்குறான் தனஸ்ரீயை. இந்த சண்டையெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது வெளியே அரவம் கேட்டுச்சு. உடனே அரச வீரர்கள்லாம், அந்த ராஜாங்கத்து வீரர்கள்லாம் அந்த பக்கம் போயிட்டு இருந்தவங்கலாம் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு உள்ளே ஓடி வந்து பார்த்தா இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அதனால் 2 பேரையும் அரசர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் அங்கே சுந்தரி என்ன நடந்ததோ அதை சொல்கிறான். அப்போ இவன் தன்னுடைய மகனையே இவள் கொலை செய்து விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப தீவிரமான ஒரு தண்டனை, கடும் தண்டனை வழங்குகிறார். அவரை இழுத்து பேசுகிறார்கள். அப்புறம் அவள் சிறைக்கு சென்று அங்கு சாகர வரைக்கும் அந்த சிறையிலே இருந்து வாடி விடுகிறாள். இதுதான் கொல்லாமை என்கின்ற விரதத்தை அவர் கடைபிடிக்காததற்காக அவள் இம்சை, கொலை செய்வதை தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருந்ததால் அந்த மாதிரியான ஒரு தண்டனை கிடைக்கப்பட்டது, இழிவு ஏற்பட்டது என்று இதிலே கூறப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக 2வதாக சொல்லப்படுபவை சத்தியகோடன். சத்தியகோடனுடைய கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸான கதை தான். அது பொய் சொன்னதால் வந்த சிக்கல், அதனால் என்ன இழிவு ஏற்பட்டது சத்தியகோடனுக்கு என்று மேருமந்திர புராணத்திலே பத்திரமித்தனுடைய கதையை, பத்திரமித்தனுடைய செல்வத்தை அவன் கவர்ந்து கொண்டதால் அந்த மாதிரி நடந்தது. அவன் பொய் சொன்னதால் அவன் தண்டனையும் அடைந்தான், எல்லாராலையும் இகழப்பட்டான் என்று நாம் அந்த கதையில் பார்க்கிறோம். அந்த கதை கொஞ்சம் மேருமந்திர புராணத்திலே நமக்கு விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சுருக்கமாக கூட நாம் அறிந்து கொள்ளலாம். அதனை நாம் அடுத்த பதிவிலே தொடர்ச்சியாக பார்க்கலாம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்யலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம். அதற்கு தாங்கள் தொடர்ந்து ஆதரவும் அளித்து வருகிறீர்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்காதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் என்ற அந்த பொத்தானை அழுத்தினால் போதும், அது சப்ஸ்கிரைப் ஆகிடும். கொஞ்சம் தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட அவங்களோட குடும்பத்தில் இருந்த அறிந்தவர்கள் சிறுவர்களுக்கு கூட அது தெரியும், அது சொல்லி சப்ஸ்கிரைப் செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் தங்களுக்கு பிடித்திருப்பின் இதற்கு லைக் என்ற பொத்தானை அழுத்துமாறும், தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் என்ற அந்த பெட்டியிலே பதிவு செய்து இந்த பதிவுகள் மேன்மை அடைவதற்கு உதவுமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஜெய் ஜிதேந்திரா.